உன் அப்பா எதுக்காக சிரிக்கிறாரு? ரொம்பவே சிரிக்கிற மாதிரி தெரியுது. உன் டேட் இருக்கானே, அவன் ஒரு விசித்திரமான பிராணி. சிரிச்சானா அப்செட்ல இருக்கான்னு அர்த்தம். ஒருவேளை அப்செட்ல இருந்தானா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரா? அப்படின்னா ரொம்ப அப்செட்ல இருக்காருன்னு அர்த்தம். அட சிரிச்சாலும் அழுதாலும் உள்ள அப்செட்டா தான் இருப்பான். நல்ல வேலையா நான் என்னோட மம்மி மாதிரி இருக்கேன். பிராச்சி, ஓ பிராச்சி. சார் சொல்லுங்க சார். மெஹராவை ரிலீஸ் பண்ணு. டோன்ட் வரி, எல்லாமே சரியாயிடும். ஓகே? அட பரவாயில்லையே டேட். அங்க அங்க அது கிளம்பு, வா போலாம். அந்த செல் முதல்ல நாம போலாம். வக்கீல இல்ல 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 இல்ல, அந்த பொண்ணு இல்லாம நான் வரமாட்டேன். ஐ எம் சோ சாரி. ராச்சி ப்ளீஸ், இவனுக்கு கொஞ்சம் புரிய வை. இவன் இங்க இருந்து போகலன்னா பிரச்சனை பெருசாயிடும். ஒண்ணு வெளியே எடுக்கணும்னா இவன் என் கூட வந்தே ஆகணும். புரிஞ்சுக்க சொல்லு ப்ளீஸ். நான் சொன்னல பிராச்சி இல்லாம நான் வரமாட்டேன்னு. ஐ வில் நாட் கோ. என்ன நடக்குது? நீங்க எது பேசுறதா இருந்தாலும் தயவு செஞ்சு வெளியில போய் பேசுங்க. நாங்க போறோம். அபி சொன்னா கேளு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் பா. சார் நீங்க ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. நான் தான் சொன்னல, இவ்வளவு வெளியில எடுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஒரு இன்னசென்ட் எதுக்காக ஜெயில இருக்கணும்? சார் நான் உங்க பார்வையில தான் இன்னசென்ட், சட்டத்தோட பார்வையில இல்ல சார். அவ புரிஞ்சுக்கிட்டா. அவளை வெளியே கொண்டு வரணும்னா நாம போய் லாயரை பார்க்கணும். இப்ப நாம மல்கானிய பார்க்க போறோம். அவர் போன் எடுக்கல, அதனால நம்ம வீட்டுக்கே போறோம். வா சார், நீங்க லா படி போங்க. இந்த போலீஸ் கிட்ட சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் லாயரை கூட்டிட்டு வா. ஏய், என்ன உள்ள வச்சு போட்டு போடு. அப்படி நீ என்ன பண்ற? நீ எதுக்காக இப்படி குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ற? இங்க பாரு, சொல்றதுக்கு நம்ம லாயர் இருக்காருல்ல, அவரு உனக்கு தான் ஃப்ரெண்ட். உனக்கு தான் அவரை நல்லா தெரியும். ராத்திரிக்குள்ள இவளை வெளியே எடுக்கணும்னா நீ அங்க வர வேண்டியது ரொம்ப அவசியம். வா வாங்க சீஃப், லாயரை பத்தி இவளை கூட்டிட்டு போலாம். இப்ப நம்ம நேரா அவரை தானே பார்க்க போறோம். ஆமா, வா போலாம். ஒரு நிமிஷம் வாங்க. நான் இதை வந்துடுறேன். ஏய், டோன்ட் கிரை. அழக்கூடாது. ஆல் ரைட், ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங். நான் இப்ப போறேன். உடனே உடனே நான் திரும்ப வந்துடுவேன். உன்னை கூட்டிட்டு போக வருவேன். டோன்ட் கிரை. ஒன்னும் ஆகாது. வந்துடுறேன். சார் நீங்க பத்திரம். ஒரு நிமிஷம். சைன் பண்ணிட்டு போங்க. பிராச்சி அழக்கூடாது. நான் தான் வந்துட்டேன்ல, ஒண்ணும் ஆகாது உனக்கு. நான் ஒண்ணுமே பண்ணலமா, நான் ஒண்ணுமே பண்ணல. எனக்கு தெரியும்டா, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ண மாட்டா. நீ எந்த தப்பும் பண்ணாம நீ அழவே கூடாது. சானா மிஸ்டர் மெஹரா எங்க? அவரு ரன்பீரோட அப்பா கூட லாயரை பார்க்க போயிருக்காரு. முதல்ல மல்கானியை போய் பார்க்கறோம். நான் அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா விட மாட்டேன். சரி பண்ணு. அவன் எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணுவான்? அட அபி, முதல்ல கிளம்பு, அப்புறம் நம்ம எல்லாம் பாத்துக்கலாம். அவனோட திமிர பார்த்தல்ல, எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை. கொஞ்சம் அமைதியா இரு, பாத்துக்கலாம். நாம இத பொறுமையா பேசாம வர மாட்டோம். அபி, சீஃப், சீஃப். தேங்க் காட். நல்ல வேலையா இவ்வளவு நேரம் அவர் இங்க இருந்திருக்காரு. இல்லனா நீ தனியா இருந்திருப்ப. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். சீஃப் சீஃப், ஒன் செகண்ட். சீஃப் 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 சீஃப். அபி, உனக்கு என்னதான் வேணும்? என்கிட்ட சொல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வெளியே எடுத்த தெரியுமா? மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போறியா? என் கூட வா. அவன் கூட ஃபைட் பண்ணி என்ன பண்ண போற? அடுத்து உங்க பொண்ணுன்னு நினைக்கிறத விட்டுட்டு முதல்ல ஓன் பொண்ணுன்னு நினை. பிராச்சியை விடுவிக்கணும்ல, பிராச்சியை விடுவிக்கணும்ல. அது வரைக்கும் உன் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. அமைதியா இரு. முதல்ல அந்த பொண்ணை வெளியே எடுப்பா, அதுக்கப்புறம் உன் இஷ்டத்துக்கு சண்டை போடு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். வா போ.
ஏய் நீங்க என்ன பண்ற? திருடுறதுக்கு வந்தியா நீங்க? என் முகம் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், ஆனா நான் எதுவும் திருட வரல. நீ ஃபுட்டேஜை திருடி இருக்க. இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ வாய மூடு, நான் சொல்றத கேளு. இந்த வீடு எனக்கு தினமும் சோறு போடுது. இந்த வீட்டுல நான் உன்னை கண்டிப்பா திருட விட மாட்டேன். எந்த வேலைக்காக எனக்கு பணம் கிடைக்குதோ, மரியாதை கிடைக்குதோ, நான் வேலை செய்யற இடத்துல நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். அதனால தெரிஞ்சுக்கோ. ஆனா ஏன் முன்னாடி என்னோட அன்பான மாப்பிள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சமா நான் இவங்கள ஏமாத்தலாம்னு நினைக்கிறேன். என்ன மாமா நீங்க? நான் பயந்தே போயிட்டேன். நீங்க என்ன மாட்டி விட்டுருவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் மாமா. அது எப்படி நான் உன்னை மாட்டி விடுவேன்? நம்ம 2 பேரோட பிளான் தானே இது. நாம சேர்ந்தே செய்வோம். சரி, அந்த பென்ட்ரைவ் எங்க கொடு. நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. யாரு கையிலயாவது நம்ம மாற்றத்துக்குள்ள இங்கிருந்து நம்ம கிளம்பியாகணும். இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையா. சரி வாங்க வாங்க போயிடலாம். நீ வா, நீ எங்க போகணுமோ நான் கொண்டு போய் விட்டுறேன். அதான் விட்டுட்டீங்களே. Disha, I'm sorry, Disha. I'm sorry. I'm sorry. சார் ஒரு நிமிஷம் வழியை விடுங்க சார். சார் ப்ளீஸ் வழியை விடுங்க. நான் பிராச்சியோட அம்மா. நான் என்ன பண்ணணும்? எந்திரிச்சு நிக்கணுமா? நீங்க என்னோட பொண்ண ட்ரக்ஸ் வச்சிருக்கான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. பின்ன இதை டிவில அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா? இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல மேடம். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல, டிவில, அப்புறம் இன்டர்நெட்ல உங்க பொண்ணோட போட்டோவே வந்திருக்கும்ல. இதோட சேர்த்து தான் உங்க பொண்ணை நாங்க புடிச்சிருக்கோம். அவ பேக்ல இருந்துச்சு, அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி. உங்ககிட்ட வாரண்ட் இருந்துச்சா? இருந்துச்சு. இந்த ராத்திரியில ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் இருந்துச்சா? இப்படி ராத்திரியில ஒரு பொண்ணை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. நீங்க லாயரா? ஒரு அம்மா நான் அப்படிதான் கேள்வி கேட்பேன். அம்மாண்ணா உங்க பொண்ணுக்கு தாலாட்டு பாடி வீட்ல தூங்க வச்சிருக்கலாமே, பார்ட்டிக்கு எதுக்கு அனுப்பி வச்சீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க என்ன பேசுறீங்க மேடம்? போலீஸ்க்கு நீங்க சட்டத்தை சொல்லி கொடுக்குறீங்களா? தெரியும் எங்களுக்கு. ராத்திரி ஒரு லேடிய நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. ஒருவேளை அந்த சஸ்பெக்ட் கோஆபரேட் பண்ணலன்னா அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அப்ப என்னோட பொண்ணு கோஆபரேட் பண்ணலன்னு சொல்றீங்களா? உங்க பொண்ணு கிடையாது, அவளோட அப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. ஒரு நாடகமே நடந்துச்சு. மிஸ்டர் மெஹ்ரா தான். அவர் பிராச்சியோட அப்பா இல்ல. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? அவர் தான் வார்த்தைக்கு வார்த்தை சொன்னார், ஏன் பொண்ணு என் பொண்ணு மாதிரின்னு. அதை தான் நானும் சொல்லியிருக்கேன். சரி நீங்க சொல்லுங்க, பேருக்கு சொல்ற அப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனைய பண்ணிருக்காரு. நீங்க அவளோட உண்மையான அம்மா, நீங்க எவ்வளவு பெரிய டிராமா நடத்த போறீங்க? நான் இங்க டிராமா பண்றதுக்கோ பிரச்சனை பண்றதுக்காகவும் வரல. உங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற குறை சொல்றதுக்காக வந்திருக்கேன். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு சிரிக்கிறீங்க. உங்களுக்கு ட்ரக்ஸ் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு ஐடியா ஏதாவது இருக்கா? இப்ப ட்ரக்ஸ் எப்படிப்பட்ட பொருள்னு நீங்க எனக்கு சொல்ல முடியுமா? மேடம், ட்ரக்ஸ்ன்றது ஒரு வெள்ள விஷம். அதை எடுத்துக்கிறவங்க
ஒவ்வொரு நாளும் சாவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பமே செத்து போகும். பெருசா பேச வந்துட்டீங்க. உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி என்ன தண்டிக்கிற? நான் தனியா இருக்கிறதுக்கா இல்ல யாரையாவது காதலிச்சதுக்காகவா? என்கிட்ட இருந்து அவளை பறிச்சது போதாதா? இன்னைக்கு ஆக்சிடென்ட் வேற பண்ண வச்சிருக்க. என்னோட இருக்கும்போது அவ சந்தோஷத்தை பார்க்க முடியல. இப்பதான் அவ தனியா போயிட்டால, அவ சந்தோஷமா இருக்கட்டுமே. திஷாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் யார விரும்புறேனோ அவங்களை என்கிட்ட இருந்து பறிச்சிடுறியே. புல்புல் என்கிட்ட இருந்து பறிச்சிட்ட. இப்போ திஷாவ. இதுதான் உன்னுடைய விருப்பம்னா இவங்களை எதுக்கு என் லைஃப்ல குடுக்கற? புல்புலுக்கு அப்புறம் என்ன நான் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திஷாவை அனுப்புனேன். திஷாவோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆலியாவை அனுப்பி வச்சேன். என்னுடைய திஷாவை என்கிட்ட இருந்து பிரிச்ச நீ அவ்வளவு சந்தோஷமா இருக்கட்டுமே. ஒருவேளை திஷாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் என்னோட உயிரை விட்டுடுவேன். ப்ளீஸ் அவளை காப்பாத்து. அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது ப்ளீஸ். அவளுக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்திருக்கேன், இன்னும் கொடுக்க விரும்பல. ப்ளீஸ் அவளை காப்பாத்து ப்ளீஸ். சார், மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்க. உங்களை பார்க்கணும்னு விரும்புறாங்க. எப்படி இருக்காங்க? ஆலியா மேம் கண்ணை திறந்துட்டாங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நீங்க வாங்க சார். ஓகே, தேங்க் யூ. சார், நீங்க அழறீங்களா? பார்க்க சங்கடமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஹஸ்பண்டும் தன்னோட ஒய்ஃப்காக அழுது பார்த்ததே இல்ல. அப்ப இந்த கேஸ நீங்க பர்சனலா ட்ரீட் பண்றீங்க. நீங்க தப்பு செய்யாதவங்களை தண்டிச்சு போய் சேர்ந்தவங்களை கொண்டு வர முடியாது. என் பொண்ணு நிரபராதி. அவ தப்பு செய்ய மாட்டா, ரொம்ப நேர்மையானவ. இந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க சார். நாங்க அந்த கிராமத்துல இருந்து படிக்கிறதுக்காக இங்க வந்தா. இந்த மாதிரி தப்பான வேலையை பண்ணவும் மாட்டா, தப்பான ஆளுங்களோட பழகவும் மாட்டா. தப்பான ஆளுங்க கிட்ட அவ பழக மாட்டா. ஆனா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பா. எந்த வீட்ல பார்ட்டிக்கு இவ போயிருந்தாலும் அவ அந்த ஆபீஸ்ல வேலை பண்றா. அதனாலதான் அந்த பார்ட்டிக்கு போயிருந்தா. சரி, போகாம இருந்திருக்கலாமே. சரி, உங்க பொண்ணுக்கு இந்த உலகத்தை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா கேள்விப்பட்டிருப்பால. அவளுக்கு பக்காவா தெரியும் இந்த மாதிரி பெரிய பார்ட்டில தான் இந்த வேலைகளை செய்ய முடியும். அதனால உங்க பொண்ணு ஈஸியா அந்த பார்ட்டிக்கு போயிருக்கா. பெரிய குடும்பத்து பசங்களுக்கு ட்ரக்ஸ விக்க போயிருக்கா. அவ ட்ரக்ஸ் விக்கிறவளா இருந்தா அவ காலேஜ்லயே வித்திருக்கலாமே. அவ்வளவு பெரிய காலேஜ்ல எத்தனையோ பசங்க வராங்க, அங்க வித்திருக்கலாமே. அப்ப இவ எப்படி அங்க போனா? இவ ஒன்னும் பெரிய வீட்டு பொண்ணு கிடையாது சார். ஷீ இஸ் a bright student. அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஷீ இஸ் a scholar. அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன், அவ தப்பான பொண்ணு கிடையாது. அவ ரொம்ப நேர்மையானவ. எந்த தப்பு பண்ண மாட்டா. முதல்ல நீங்க உங்க இன்வெஸ்டிகேஷனை சரியா பண்ணுங்க. நீங்க அந்த பார்ட்டிக்கு போனப்ப யார்கிட்ட அந்த ட்ரக்ஸ் பாக்கெட் இருந்ததோ அவங்க நிச்சயமா பயந்து போய் பிராச்சியோட பேக்ல போட்டிருக்கலாம். நீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் பொண்ணு நீங்க பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. சரி, ஒத்துக்கிறேன், இது உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா மேடம், ட்ரக்ஸ் உங்க பொண்ணோட பேக்ல இருந்து எடுத்திருக்கோம். சோ கேஸ் அவ மேல நிச்சயமா நடக்கும். சரி, அந்த ட்ரக்ஸ் பாக்கெட் எங்க? அது லேபுக்கு டெஸ்டுக்கு போயிருக்கு. அத எப்படி நீங்க ஆல்ரெடி டெஸ்ட்க்கு அனுப்புவீங்க? அது பிராச்சியோடதா இல்லையான்னு நீங்க ப்ரூவ் பண்ணவே இல்லையே. அதுக்கப்புறம் எப்படி நீங்க அந்த பார்ட்டியோட சிசிடிவி ஃபுட்டேஜ பாத்தீங்களா? அது அவசியமா படல. அவசியப்படலையா இல்ல நீங்க அத கவனிக்கலையா? நீங்க இப்பவே அங்க போய் சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணுங்க. நீங்க பாருங்க மேடம், இனிமே என்ன பண்ணணுமோ அது காலையில நடக்கும். ஏன்னா சர்ச் வாரண்ட வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை தான் நாங்க போக முடியும். சரி, உங்களால போக முடியாதுல, ஆனா நான் போலாம்ல. நான் கொண்டு வர ஃபுட்டேஜ். இங்க பாருங்க மேடம், நீங்க அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதுக்கான டீம் வரும், அவங்க கூட வேணா நீங்களும் போங்க. இங்க பாருங்க, என்னாலயும் போக முடியாது. உங்க பொண்ணும் இப்ப வெளியே வர முடியாது. How is she? She's fine. நீ எழுந்திருக்காத.
ஐ எம் ஃபைன். பட் நீ உட்காரக்கூடாது. நீங்க அவர் சொல்றது கேட்டுதான் ஆகணும். உங்களுக்காக அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. நான் பக்கத்து வார்டுல இருக்கேன். அலியா, போகாதீங்க. நான் அந்த சேர் எடுக்க போறேன். நான் என்ன பத்தி பேசிட்டு இருந்தேன்? என்னை விட்டுட்டு போகாதீங்க போறேன். என்னை எப்பவும் தனியா விட்டுட்டாதீங்க ப்ளீஸ். சாரி, நான் வந்து அது எதுக்காகனா ஐ வாஸ் ஸ்கேர்ட் போறேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். உன்னை நான் எப்பவுமே இழக்க விரும்பல. நம்ம லைஃப்ல இது ஒரு பழக்கமா போயிடுச்சு போறேன். அதனால நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு, எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவியன்னு எனக்கு தோணுனப்போ எனக்கு ஒரு விதமான பயம் ஆயிடுச்சு. ஒருவேளை நீ என்ன விட்டுட்டு போயிட்டேன்னா நான் நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டேன் போறேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். ஓகே? அண்ட் ப்ளீஸ் டோன்ட் க்ரை ப்ளீஸ். நான் அழ மாட்டேன் போறேன். ஆனா நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னா நான் அழ மாட்டேன். எப்பவுமே நான் அழ மாட்டேன். மிஸ்டர் அபிஷேக் மெஹராவோட பார்ட்டில ட்ரக் ரைட். ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவ அங்க எதுக்காக வந்திருக்கா? ட்ரக்ஸ் விக்கிறதுக்காக வந்திருக்கா. நவ் தி க்வெஸ்சன் இஸ், இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் நடக்கிறது இதுக்காக தானா? அபிஷேக் மெஹராவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அதாவது அவரோட பார்ட்டில ட்ரக்ஸ் வாங்குறாங்கன்னு சோர்சஸ் இருக்கான்னு பார்த்தா உண்மைதான். அதனாலதான் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கும் போது அவர் ரிப்போர்ட்டர்ஸ் மேலே கோவப்பட்டாரு. இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க? ஹலோ. எவ்வளவு நேரமா போன் அடிக்கிறேன், ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அபி சார், நான் வீட்ல இல்ல, கான்ஃபரன்ஸ்ல இருந்தேன், அதான் கால் எடுக்க முடியல. அப்படியா? நீங்க வீட்ல இல்லையா? ஐ எம் சாரி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வீட்ல இருந்து கான்ஃபரன்ஸுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஆனா இவர் ட்ரெஸ்ஸை பார்த்தா கான்ஃபரன்ஸுக்கு போற மாதிரி தெரியலையே. நோ, இனிதான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கான்ஃபரன்ஸ்க்கு போறீங்களா? வேணும்னு ஏதாவது போன் எடுக்கலன்னு சொல்லுங்களேன். டிவியில வேற நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நாங்க எதுக்கு போன் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்பவும் நீங்க போன் எடுக்கல. ப்ளீஸ் கூல் டவுன். நீங்க எல்லாம் உட்காருங்க, நான் புரிய வைக்கிறேன். ரொம்ப காலமா நீங்க எங்க கேசஸ டீல் பண்றீங்க. உங்களுக்கு பேமெண்ட் டிலே ஆயிருக்கா? இல்ல. எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்திருக்கோம். இன்ஃபேக்ட் அதுக்கு மேலேயும் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் லாயர்னா அதுக்கு காரணம் நான் உங்களை ஏன் லாயர் ஆக்குனது. பாருங்க, சே எஸ் ஆர் நோ. ஆமா, அதெல்லாம் சரிதான். ஆனா என்ன? நான் எதுக்காக போன் பண்றேன்னு தெரிஞ்சிருந்து நீங்க எதுக்காக போன் எடுக்கல? இங்க பாருங்க அபி, இன்னைக்கு நான் என் கெரியர்ல இப்படி இருக்கேன்னா அதுக்கு முழு காரணமும் நீங்க தான். இது வரைக்கும் உங்க கேசஸ் எல்லாமே நான் டீல் பண்ணிருக்கேன். ஆனா இந்த கேஸ் வேற. ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த கேஸ் எனக்கு எடுக்க விரும்பல. எனக்கு தெரியும் இந்த கேஸுக்காக தான் எனக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னு. அதனால தான் நான் போனை எடுக்கல. உங்களுக்கு முடியாது சொன்னா கஷ்டமா இருக்கும், அதனாலதான். இந்த கேஸ் எதுக்கு நீங்க வேணாம்னு சொல்றீங்க? இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஸ்ட்ராங் கேஸ் அபி சார். ஆப்போனன்ட் சைடுல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. கேஸ்ல எல்லா ஆதாரமும் அந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அந்த பொண்ணை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துற சான்சஸ் 0ல இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த கேஸ் நம்ம இப்ப எடுத்தோம்னா இதுவரை நான் சம்பாதிச்சு வச்ச பேரு எல்லாம் கெட்டு போயிடும். இந்த கேஸ் ட்ரக் அபியூஸ் பண்ண கேஸ். ஆஸ் அ ஃப்ரெண்டா உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், இந்த கேஸ்ல இருந்து நீங்க விலகிடுங்க. அபி சார், நீங்க ஒரு செலிபிரிட்டி. சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. இந்த கேஸ்ல உங்க பேரும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கான்ட்ரோவர்சியில மாட்டிப்பீங்க. இதுவரை நீங்க சம்பாதிச்சு வச்ச பேரு, இமேஜ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். கேஸ் நடத்துறதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மென்ட் சொல்லிட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அபி சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். எந்த ஒரு வக்கீலாலையும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு உங்க எல்லாரையும் சேர்த்து மாட்டி விட போறா.
நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், எமோஷனல்ல சொல்றேன். அந்த பொண்ணு யாரும் வேணும்னே மாட்டி விட பாக்குறாங்க. இந்த கேஸ்ல இருந்து நிச்சயம் அவளை காப்பாத்துவேன். விக்ரம் சார், ப்ளீஸ் இவருக்கு புரிய வைங்க. தேவையில்லாம இதுல மாட்டிக்காதீங்க. நாளைக்கு இந்த பொண்ணுக்கு நான் உதவி செய்ய போனேன்னு வச்சுக்கோங்க, நானும் ட்ரக்ஸ் கும்பல்ல ஒரு ஆளுன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கும் இதான் நடக்க போகுது. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பொண்ணை நீங்க இன்னசென்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அவ ரொம்ப அதிபுத்திசாலி. ஜஸ்ட் வெயிட். இப்பதான் ஒரு கேஸ் நான் டீல் பண்ணேன், அதை நான் சொல்றேன். அவ நேர்மையான பொண்ணு, நல்ல பொண்ணு. அப்பாவை கூட யாரும் இல்ல, ஆனா இப்ப நான் இருக்கேன். அவளை வெளியில கொண்டு வர நான் போதும்.